இப்போல்லாம் இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவினிங் 4 மணி கூட மதியம் 12 மணி மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வெயில் வாட்டி எடுத்துருது. கிச்சன் பக்கம் போகணுன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் கிச்சன் பக்கம் போகவே இல்லை. அதுக்கு பதிலாக அக்கா வந்து சத்து மாவு அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவை டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங்கே நைட்டு டின்னரும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரசம் வச்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக வைக்கிற வெஜ் ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரசமும் தக்காளி சட்னியுமா தான் இருக்கும். அதுலேயும் இந்த ரசத்தை கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில் கிடைச்சான்ற மாதிரி வீட்டில் சில பேருக்கு மைண்ட் வாய்ஸ் இப்போவே ஓடிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக வைக்கிற ரெசிபி எதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக சீனி கிழங்கு வீட்டில் இருந்தது, அதையுமே அவிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க மணி பிளான்ட்டில் ஒரு கிளை வந்திருந்தது, அதை கட் பண்ணிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்குள்ளே நட்டு வைக்கிறதுக்கு. ஒரு கம்பு நட்டு அதை சுற்றி இது வளர்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இனி பாப்பா வந்ததுக்கப்புறமா நைட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட வேண்டியதான்.